அனைவருக்கும் வணக்கம். பூங்கனி சமையல் சேனலை இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா அடத்தோசை. வாங்க எல்லாரும் எப்படி செய்யும் முறைன்னு பார்ப்போம். உளுத்தம்பருப்பு 1 கப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, பச்சரிசி 1 கப்பு. இந்த 4ஐயும் செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முதலே ஊற வச்சிடணும். இந்த ஏற்கனவே ஊற வச்சு ஊற வைக்கிறதுக்கு முதலே 3 தண்ணி ஊற்றி அலசி ஊற வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியிலே அதை அரைக்கலாம். தேவையான உப்பு. இப்போ அதுக்கு சேர்மானம் வதக்கிறதுக்கு 5 காஞ்ச வத்தல், 5 வத்தல், தேவையான வெங்காயம், இந்த 4 தக்காளி, வெங்காயம் 2 காயம் போடணும். இப்போ வதக்குறேன் பாருங்கள். எண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றுங்க. ரெண்டு காயம் போடுங்க. இந்த 2 வெள்ளைக்காயம் காயட்டும். காயம் நல்லா பொரியவும் வெங்காயம் போடணும். வெள்ளையாக பொரிஞ்சிடணும். அப்போ தான் மிக்சியில் போட்டால் நல்லா அரைப்படும். இல்லாட்டி அப்படியே முழுசாக திறந்த மாதிரி இருக்கும். பொரிஞ்சிருச்சா? வெங்காயம் ஏற்கனவே நல்லா அலசிக்காக வச்சுருக்குறேன். கருவேப்பிலை போடலாம். நல்லா அலசி வச்சுருக்கேன் முறைய. கருவேப்பிலை போட்டால் நல்லா வாசனை இருக்கும். நல்லா இருக்கும். வத்தல் 4 வத்தல் போடணும். 4 காஞ்ச வத்தல். பச்சை மிளகாலாம் போடக்கூடாது, வத்தலுக்கு தான் போடணும். பச்சை மிளகா போட்டால் எல்லாம் வாசமாக இருக்கும். தக்காளி 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அழுத்த வச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதுக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு வதக்கணும். ரொம்ப எண்ணெயாக ஊற்றி வேக வச்சா அது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. அதை பற்றி தப்பு கிடையாது. சும்மா தண்ணியில் வேகலாம். எண்ணெயானா உடம்புக்கு நல்லது கிடையாது. கொஞ்சமாக அது வறுக்க மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க.
இதை மூடி வச்சுட்டு அதை அரைப்போம். ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன்ல, இதை அரைப்போம். இப்படி இவ்வளவு 4 கப்பு தான் எடுத்தாலும் இவ்வளவு வந்துடும் உங்களுக்கு. 4 கப்பு தான் எடுத்தேன் அந்த மாதிரி அளவு. எல்லாருக்கும் ஒரு வேளை காலை டிஃபன் சரியா போயிடும். தண்ணி இதே ஊற்றி அரைக்கலாம், காணாட்டா தண்ணி எடுத்துக்கலாம். ஒரே இதில் போட்டால் கொஞ்சம் அரைப்பறம், அதெல்லாம் 2 ஆட்டை சாடியில் போடுறேன். பார்த்தீங்களா, இட்லி மாவு பதம் தான் அரைச்சி எடுத்துக்கணும். இதை மாதிரி அரைச்சி எடுத்து இந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருக்கோம்ல, அதனால இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். பயிர் தண்ணி சும்மா ஊற்றுங்க. ஒரு அட்டை கிண்டி வெந்துருச்சுல, வெந்துருச்சுல. ஆயில் ரொம்ப ஊற்றினா எண்ணெய் ரொம்ப இதாகும், அதனால கம்மியாகவே. இப்போ உள்ள தக்காளி இப்படி இருக்குது, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்ச பற்றி தப்பு கிடையாது. நல்லா டேஸ்ட்டெல்லாம் கிடைக்கும். நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும். இதை பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சுல. வேக இதை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும், நல்லா கொஞ்சம் ஆறட்டும். நல்லா தான் தக்காளியெல்லாம் மகிழ்ச்சி வந்துருச்சு வருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறையும் மிக்சி சாடியில் போட்டு அடித்து பார்த்தீங்களா, நல்லா சூடு ஆறிடுச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் வெதும்பலாக இருக்குது. இப்போ போட்டு அரைக்கலாம். அப்போ மாவுக்கு உப்பு கம்மியாக தாங்க போட்டேன், அதனால இப்போ அது காணாதுல்ல, அதனால இப்போ கூட கொஞ்சம் உப்பு போட்டு காணாட்டா 2ஆவது போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா இருக்காதுல்ல, ரொம்ப உப்பு. நம்ம வதக்கணும் இல்லைங்க, அதான் இதை மாதிரி அரைச்சிருங்க. நல்லா சும்மா மையம் நமக்கு சட்னி, தக்காளி சட்னிக்கு மாதிரி ஆட்டிடுங்க. ஆட்டிட்டு இதில் கலந்துட வேண்டிதான்.
இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்படி நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த தோசை மாவு பதத்தில் வச்சுக்கோங்க. தோசை தானே இப்போ அடை தானே ஊற்ற போகிறோம் இருக்குல்ல. அரைக்கிறது இட்லி மாவு பதத்தில் அரைங்க. ரெண்டாவது இதெல்லாம் அரைச்சி ஊற்றினோம்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிரும், தோசை மாவு மாதிரி வந்துடும். முதல்ல தோசை மாவு பதத்தில் அரைச்சிங்கன்னா ரெண்டாவது தக்காளி இதெல்லாம் வதக்கணும் ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஆயிடும். அதனால கட்டியா கொஞ்சம் இட்லி மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்தால் கரெக்டாக இருக்கும். வருங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்கு. இந்த கருவேப்பிலை கொஞ்சம் இப்படி நல்லா அப்படி கிள்ளி போட்டுருங்க. கொஞ்சமா போடுங்க, ரொம்ப மல்லித்தலை இவ்வளவு போடணும். போட்டு சீரகம் தேவையில்லாம சீரகம் ஒரு டீஸ்பூன் போடுங்க. சீரகம் சின்ன சீரகம் போடுங்க, பெரிய சீரகம் இல்லை, சின்ன சீரகம். பெரிய சீரகம் போட வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். மெல்லுசா ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், கட்டுரை வேணாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் மெல்லுசா ஊற்றினா தான் நல்லா இருக்கும். இந்த பருவத்தில் பெரட்டுங்க, நல்லா பெரட்ட சீராக இருக்கும். இவ்வளோதான் அடை தோசை. இதே மாதிரி அடை தோசை செஞ்சு நீங்களும் அனைவரும் சாப்பிட்டு பாருங்க. தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி.